ஹாய் உறவுகளே, எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னீங்கன்னாக்கா, இது வந்து புளியோதரை, அப்புறம் இது வந்து உளுந்த வடை, அதாவது மெதுவடைன்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து கொஞ்சம் குடமிளகா பொரிச்சேன். இது வந்து என்னென்னா பருப்பு துவையல், அதாவது துவரம்பருப்பு துவையல். துவரம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு அதில் வெள்ளைப்பூண்டு ஒரு 10 தேங்காய் வச்சு அரைச்சோம்னா புளியோதரைக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து என்னென்னா கத்திரிக்காய் தாளிச்சா. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சி. சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? புளியோதரைக்கு உங்களுக்கு எண்ணெய் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும், வடை வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா, இல்லை துவையல் வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா, தாளிச்சா வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா, அப்படி இல்லைன்னா மிளகா வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா? நான் சாப்பிட்டு பார்க்குறேன். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடாடா, இவ்வளோ சூப்பராக இருக்கு. என்ன செய்யலாம்? வரீங்களா எல்லாம் சாப்பிட? செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மிளகா காரமாக இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வடை சூப்பராக இருக்குங்க. வடை கொஞ்சம், சாதம் கொஞ்சம், துவையல் கொஞ்சம். சூப்பர் சூப்பர் சூப்பர். உடனே சொல்லாதீங்க ஒரு புளியோதரைக்கு ஏண்டி இத்தனை ஐட்டன்னு. இந்த ஒரு சான் வயிற்றுக்காக தாங்க கஷ்டப்படுறோம். அதனால் லஞ்சு மட்டும், மதிய உணவு மட்டும் கரெக்டாக முறையாக எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புல அதிக சக்தியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம். செம்ம சூப்பருங்க. உங்களுக்கும் ஒரு வாய், எல்லாருக்கும் ஒரு வாய். என் புஜ்ஜுக்குட்டி, செல்லக்குட்டிங்களுக்கெல்லாம் ஒரு வாய். எல்லோரும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வரேன், லைவுக்கு வரேன். ஓகே, தூங்கிடாதீங்க. வரேன், வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். லைக் போடுங்க இந்த வீடியோவுக்கு.